இங்க ஒரு ஸ்னைப்பர் பொண்ணு அமெரிக்க பிரசிடென்ட் பேசிட்டு இருக்கும்போது அவனை ஷூட் பண்றதுக்காக வெயிட் பண்றா. பட் அவளோட ஸ்னைப்பர் ஸ்கோப்ல இருக்கும் இல்லையா கிளாஸ், அதுல சன்லைட் பட்டு அந்த கிளார் பிரசிடென்ட்க்கு தெரிஞ்சிடும். உடனே அவன் என்ன பண்றான், ஸ்னைப்பரோட லொகேஷன் அண்ட் விண்ட் ஸ்பீட் எல்லாத்தையும் டக் டக்குன்னு கால்குலேட் பண்ணி அவ ஷூட் பண்றப்போ லைட்டா விளையாடுறான். புல்லட் ஏதோ கள்ளக்காதலி உமா கொடுத்துட்டு போற மாதிரி லைட்டா கையில உரசிட்டு போயிருது. இதை பாக்குற நமக்கு அட நம்ம டொனால்ட் டக் மாமா இதே மாதிரி தானே வேலை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரசிடென்ட்டை எதுக்காக போடத்தல பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரசிடென்ட் எடிங்கிறவன் வெறும் டம்மி பீஸ் வெட்டிப்பைய ஒரு நாவல் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு சோம்பேறி, அதுவும் வாழப்பழ சோம்பேறி. அதனாலேயே அவனோட லவ்வர் அவனை கழட்டி விட்டுருப்பா, அவனோட பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா. இப்படி தத்திய மண்டமா சுத்தி இருந்த நம்ம எடியோட வாழ்க்கையில அவனோட மச்சான், அதாவது எடியோட முன்னாள் பொண்டாட்டியோட தம்பி ஒரு நாள் எடியை மீட் பண்ணி ஒரு டேப்லெட் ஒன்னு கொடுக்குறான். யோ அத்தானே, இந்த டேப்லெட்டை மட்டும் ஒரு தடவை போடும், உங்க மூளை கிட்டத்தட்ட 100% வேலை செய்யுமியா, பாடி டயர்டே ஆகாது, சும்மா சுறுசுறுப்பா இருப்பேர் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட எடியும் சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் வாங்கி போட உடனே அவனோட பாடி அண்ட் பிரெயின் அயன்மேன் ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரே நைட்ல அவனோட நாவலை கிடுகிடுன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறான். கம்ப்ளீட் பண்ண நாவலை கொண்டு போயிட்டு டைரக்டா பப்ளிஷர்ட்ட கொடுக்குறான். ஆனா இவன் தான் வாழப்பழ சோம்பேறின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எப்படியும் கேத்தால் எதிர்ப்ப அங்கிட்டு ஓரமா வச்சுட்டு போ, படிச்சுட்டு காரி துப்புறன்னு அவனை கலாய்ச்சி அனுப்பிடுறாங்க. ஆனா எடிக்கு நல்லாவே தெரியும் இந்த டைம் சூப்பரா எழுதிருக்கோன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரதுக்குள்ள அவனோட போனுக்கு 1008 மெசேஜ் வந்திருக்கும். சரி என்னடான்னு தட்டி பார்த்தா அந்த பப்ளிகேஷன் மேனேஜர் தான், உன்னோட ரைட்டிங் விரித்தனமா இருக்குப்பா, நம்ம கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணிக்கலாம், இமிடியேட்டா அவனோட புக்கை பப்ளிஷ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இதனால செம்ம எக்ஸைட் ஆன எடி அவனோட மச்சான் கிட்ட போய் இன்னும் நிறைய டேப்லெட் அள்ளிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனை போய் மீட் பண்ண போறான். பட் மச்சான யாரோ கழுத்தறுத்து கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க. உடனே எடி என்ன பண்றான், போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடியோட வீடு ஃபுல்லா டேப்லெட்டா கிடக்கிறத பார்த்துட்டு மச்சானோட பவர்ஃபுல்லான டேப்லெட் ஆட்டையா போறதுக்கு தான் எவனோ வந்திருக்கான், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால இவனை போட தள்ளியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா க்ளோஸ் ஒன்ன போட்டுட்டு அந்த டேப்லெட்டை வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறான். அதை எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் ஒரு ஓவன்ல அப்படியே அடியில ஒளிச்சு வச்சிருப்பான். அந்த டேப்லெட் மொத்தத்தையுமே ஆட்டையா போட்ட நம்ம ஹீரோ எடி அந்த டேப்லெட்டோட பவரை யூஸ் பண்ணி இன்னொரு புக்கையும் வேகமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறான். அது கூடவே ட்ரேடிங்கும் கத்துக்கிட்டு அப்படியே கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான். அவனோட வாழ்க்கையை அப்படியே எப்படி பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தானோ அதுல இருந்து அப்படியே கோடீஸ்வர வாழ்க்கைக்கு போயிடுறான். இப்படி ஒருத்தர் சடனா மேல வந்துட்டா இந்த வயிற்றுச்ச பிடிச்சவங்களுக்கு தான் பொறுக்காது. அதனால ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க, விரட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல முன்னேறி பிரசிடென்டாவே மாறிடுறான். என்னதான் நம்ம ஹீரோ பிரசிடென்டாவே ஆனாலும் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கும்பல் சுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.